ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோபால் டெய்ரி ஃபார்ம். நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு 30 மாடு இருக்குது. 30 மாட்டோட பதிவு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதில் ஹெச்எஃப் இருக்குது, ஜெர்சி இருக்குது, ஹெச்எஃப் கிராஸு, ஜெர்சி கிராஸ், இந்த மாதிரி கிர் கிராஸ் டைப்பு, சிந்து கிராஸ், இந்த மாதிரி எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய டைப்பில் நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுகள். பண்ணைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 20-25 லிட்டர் கறக்கக்கூடிய டைப்பில் உள்ள பசுகள். நல்லா எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசு. நல்லா எல்லா கிளைமேட்டுக்கும் நிறைய பேர் கேட்குங்க, ஆனால் சூடு தாங்கக்கூடிய பசுவாக இருக்குமா, தண்ணி தீவனத்துக்கெல்லாம் அருமையாக இருக்குமா, அந்த மாதிரி கேட்குங்க. அதுக்கேற்ற டைப்பில் ஹெச்எஃப்பில், ஜெர்சியில், ஹெச்எஃப் கிராஸு, ஜெர்சி கிராஸு, பிளாக் ஜெர்சி, அந்த மாதிரி எல்லா டைப்பில் உள்ள பசுகளும் நம்ம பண்ணையில் அவைலபிளாக இருக்குது. அந்த பசுகளோட டீட்டெயில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மாடுகள்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 30-35 மாடுகள் நம்ம பண்ணைகளில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். யாராக இருந்தாலுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டுனாலும் வாங்க, அப்படி இல்லை நேர்லைனாலும். நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் இருக்க இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட்டரில் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு கோபால் டெய்ரி ஃபார்ம். நம்மக்கிட்ட இருக்க மாடுகள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல ஹை ஈல்டிங்கில் உள்ள பசு, அது மாதிரி நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட பசு, எல்லா டைப்பில் உள்ள பசுகளும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. யாராக இருந்தாலும் டிஸ்பிளேயில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் ஜாயிண்ட் வாடகைலையும் நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். நல்லா எல்லா மாடுமே மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, அது மாதிரி நல்ல ஹை ஈல்டிங்கில் உள்ள பசு. ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி, ஒரு 20 லிட்டரு 25 லிட்டரு இல்லை ஒரு மீடியமாக உள்ள பசு போதும், ஒரு 8-15 லிட்டர் கறக்க டைப்பில் உள்ள பசு போதும், ஒரு 5-10 லிட்டர் கறக்க டைப்பில் உள்ள பசுகள் போதும். அப்படிங்கிறவங்களுக்கு பண்ணைக்கு ஏற்ற டைப்லேயும் பசுகள் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கிடையின்னு பார்த்திங்கன்னா தலையீத்து 4 பல்லுங்க. தலையீத்து 4 பல்லு கிடையாது, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட கிடையாது. தலையீத்தில் இந்த மாட்டோட ஈல்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 18 லிட்டர் பால் ஸ்வேராக எதிர்பார்க்கலாம். தலையீத்துலேயே ஒரு 17-18 லிட்டர் பால் ஸ்வேராக எதிர்பார்க்கலாம். நல்ல பண்ணைக்கெலாம் இருந்தால் ஒரு 20 லிட்டர் பால் கறக்கும். நல்லா ஜெய்ஜாண்டிக்காக உள்ள ஹைட்டு, வெயிட்டு, மாடு குட்டி போடுறதுக்குன்னு 1 வாரம் டேட் இருக்குது. நல்லாவே மடி எடுத்துருக்கு. நல்ல 4 காம்பு கடையில் நல்ல கேப்பு, அது மாதிரி நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. நல்ல மாடுன்னு பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்க்கறது கூட சின்னதாக தெரியல, நல்ல ஹைட்டு, வெயிட்டு, நல்ல லென்த்தோடு இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்ல பிளாக் ஜெர்சியில் தலையீத்து கிடையாது. குட்டி போடுறதுக்குன்னு ஒரு 4 நாள் டேட் இருக்குது. அதே மாதிரி இதுவும் நல்ல மேய்ச்சல் முறையில் நல்லா கால் கட்டி மேய்ஞ்ச பசு. பிளாக் ஜெர்சியை பொறுத்த வரைக்கும் நல்லா பால் குவாலிட்டியாக இருக்கும். எஸ்என்எஃப் கண்டென்ட் ஒரு பண்ணைக்கு ஊற்றுறவங்க பால் நல்லா ஃபேட் எஸ்என்எஃப் கண்டனோட இருக்கும். நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா நம்ம குட்டி போட போகிறது 3வது ஈத்து. மாடு குட்டி போடுறதுக்குன்னு ஒரு 10 நாள் டேட் இருக்குது. இதெல்லாம் மாடு வீட்டுக்கே வந்ததே கிடையாது. நல்லா காட்டடியிலிருந்து மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. அதேமாதிரி பண்ணைக்கும் நல்லா கறக்கூடிய பசு, நல்ல பாடி வெயிட்டோடு உள்ள பசு. மாடு குட்டி போடுறதுக்குன்னு ஒரு 10 நாள் டேட் இருக்குது. நல்லாவே மடி அடைச்சி எடுக்கக்கூடிய பசு, நல்லா அப்பு மடி பசு. அதனால் மடி ரொம்ப தொங்கரிப்பாக தெரியாது. நல்லா ரொம்ப காட்டில் மேய்ச்சல் முறையில் நல்லா வளர்க்கப்பட்ட பசு. இதுன்னு பார்த்திங்கன்னா நல்லா செம்பூத்தில் உள்ள பசு. செம்பூத்தில் குட்டி போட போகிறது 3வது ஈத்துங்க. மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்டர் இந்த 3வது ஈத்தில் எதிர்பார்க்கலாம். செம்பூத்தை பொறுத்த வரைக்கும் மாடு நல்லா எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகும். அது மாதிரி மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா இந்த ஈத்தில் ஒரு 20 லிட்டர் பால் ஸ்வேராக கறக்கும். மாடு குட்டி போடுறதுக்குன்னு ஒரு 8 நாள் டேட் இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கிடையின்னு பார்த்திங்கன்னா தலையீத்து கிடையாது 2 பல்லு. தலையீத்து 2 பல்லு. மாடு குட்டி போடுறதுக்குன்னு ஒரு 4-5 நாள் டேட் இருக்குது. நல்லா ரோஸ் காம்பில் நல்லா பிளாக்கில் நெத்தியில் ஒரு அழகான வெள்ளை. ஒரு வீட்டுக்காக இருந்தாலும் சரி, ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் சரி, நல்லா அம்சமாக இருக்கும். பிளாக்கில் நல்லா அடிவேர் வெள்ளை. நல்லா தலையீத்துலேயே நரம்போட்டத்தை பாருங்கள் எவ்வளோ ஒரு அம்சமாக விழுந்துருக்குன்னு. தலையீத்தில் நல்ல நரம்போட்டம், நல்ல மடி எடுக்கக்கூடிய கிடையாது. 1 வாரம் இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கிடையாதுன்னு பார்த்திங்கன்னா தலையீத்தில் நல்லா பிளாக்கில் நல்லா ஒரு பேட்சில் உள்ள கிடையாது. செட்டு கொம்பில் நல்லா ஒரு கிள்ளி கொம்பில் தலையீத்து 2 பல்லுங்க. கண்ணுன்னு பார்த்திங்கன்னா காலக்கண்ணு. இந்த தலையீத்துல இந்த மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 7-15-16 லிட்டர் பால் ஸ்வேராக எதிர்பார்க்கலாங்க. ஒரு 16 லிட்டர் பால் ஸ்வேராக எதிர்பார்க்கலாம். தலையீத்தில் குட்டின்னு பார்த்திங்கன்னா காலைக்குட்டி போட்டிருக்கு. மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்லா பார்க்கறதுக்கே ஒரு அம்சமாக உள்ள கிடையாது. நல்ல கால் வெள்ளை, நல்ல பிளாக்கு, அடிவயிறு மட்டும்தான் வெள்ளை. நல்ல பூவால் நெத்தியில் ஒரு சின்ன வெள்ளை இருக்கும். கொம்புன்னு பார்த்திங்கன்னா நல்லா கிள்ளி கொம்பில் அம்சமாக உள்ள கொம்பு. கறவைக்கும் அந்த மாதிரி காம்பு ஒவ்வொன்றும் ஒரு வேறு தண்டியில் தூரி அடிக்குங்க. தலையீத்து கிடையாது 2 பல்லு மாடு. இந்த தலையீத்துலேயே ஒரு 16 லிட்டர் பால் 17 லிட்டர் பால் ஸ்வேராக எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா 2வது ஈத்து 6 பல்லு. கண்ணு கிடேரி கண்ணு போட்டிருக்கு. 2வது ஈத்து 6 பல்லு கிடேரி கண்ணில் இருக்குது. நல்லா ஒயிட் பேட்சில் இருக்குது. நல்ல நரம்போட்டம். மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா இந்த 2வது ஈத்தில் ஒரு 18லேருந்து ஒரு 20 லிட்டர் பால் ஸ்வேராக எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி காலைல கடம்பு மட்டுமே ஒரு 12 லிட்டர் பால் இருந்திருக்கும். கறவை ஸ்வேராக ஒரு 20-18 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். கறவைக்கும் நல்லா அம்சமாக இருக்குது. காம்பு வருஷம் நல்லா ரோஸ் காம்பு. மடின்னு பார்த்திங்கன்னா நல்லா மாட்டுக்கு தான மடிங்க. 2வது ஈத்து 6 பல்லு, ஒரு 20 லிட்டர் பால். ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி அம்சமாக இருக்கும். கண்ணுன்னு பார்த்திங்கன்னா கிடேரி கண்ணில் போட்டிருக்கு. மடி நல்லா 4 காம்பு நல்ல கேப்பில் நல்லா கறவைக்கு ரோஸ் காம்பு. மிஷினுக்காக இருந்தாலும் சரி, கைட்டை கறக்கிறதுக்காக இருந்தாலும் சரி அருமையாகவே இருக்கும் மாடு. கறவைக்கு அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கும். 2வது ஈத்து 6 பல்லுங்க. சுஸ் பிரீடில் உள்ளது. மாடு நல்லா வெள்ளை கொம்பு,
அதே மாதிரி நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. நல்ல பண்ணையில் வச்சு கட்டி தீவனம் கொடுக்கறதுக்கும் ஒரு வீட்டில் வச்சு கறக்கிறதுக்கும் ஒரு 20 லிட்ரு 18 லிட்டர் பால் கறக்கணும்னு நினைக்க முடியும். கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். கறவைக்கு அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்குங்க. 2வது ஈத்து 6 பல் தான் மாடு. குட்டின்னு பார்த்திங்கன்னா கிடேரி கண்ணில் போட்டிருக்கு, பெண் கன்று ஜெர்சியில் போட்டிருக்கு குட்டி. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கிடேரின்னு பார்த்திங்கன்னா தலையீத்து கிடேரி. தலையீத்து மாடு குட்டி போடுறதுக்குன்னு ஒரு 2 நாள், இன்றைக்கி நாளைக்குள்ளே பசு குட்டி போடும். பார்க்கறதுக்கே ஒரு அம்சமாக உள்ள மாடு. தலையீத்தில் ஒரு 4 பல்லில் ஒரு அம்சமாக உள்ள கிடேரி. தலையீத்துலேயே இந்த மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 8 to 16 15 லிட்டர் பால் ஷேராக எதிர்பார்க்கலாமுங்க. அதே மாதிரி நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. 4 காம்பும் நல்ல ரோஸு பிளாக்கும் சேர்ந்துருக்கு. பார்க்கறதுக்கே நல்ல ஒரு அம்சமாக இருக்குது. 4 காம்புக்கு இடையில் நல்ல கேப் இடவில் மாடுனும் அடுத்த இதுக்குலாம் நல்ல ஹைட்டு வெயிட்டில் வரும். அதே மாதிரி தண்ணி தீவனத்துக்கு மேய்ச்சலுக்கும் மாடு அருமையாகவே இருக்குது. மாடு இன்றைக்கி நாளைக்கு குட்டி கொடுக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஈத்தில் இந்த மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா இந்த தலை ஈத்துலேயே ஒரு 16 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். மாடு பார்க்கறதுக்கே நல்ல ஒரு அம்சம். நெத்தியில் ஒரு அழகான வெள்ளை, நல்ல பேட்சில் நல்ல ஒரு அழகான வெள்ளையில் விழுந்திருக்கு. நல்ல மடிசெட்டு மாடு இன்றைக்கி நாளைக்கு குட்டி போடும். கறவைக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நல்ல காம்பு மிஷினுக்காக இருந்தாலும் சரி, கைட்டை கறக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, நல்லா அருமையாகவே இருக்கும். 2வது ஈத்து 6 பல்லுங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கிடேரின்னு பார்த்திங்கன்னா தலையீத்து 4 பல்லு. தலையீத்து 4 பல்லு. மாடு குட்டி போடுறதுக்கு இன்னொரு 8 to 9 10 நாள் டேட் இருக்குது. 8 to 10 நாளைக்குள்ள மாடு குட்டி போடும். தலையீத்து 4 பல்லு. நல்ல வெள்ளை கொம்பு. மாடு வீடியோவில் பார்க்கறது கூட உங்களுக்கு சைஸ் கொஞ்சம் மீடியமாக தெரியலாம். மாடு நல்ல ஹைட்டு வெயிட்டு, நல்ல பயங்கர ஹைட்டு வெயிட்டு. அதே மாதிரி நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுன்னு பார்த்திங்கன்னா தலையீத்துலேயே நல்ல நரம்போட்டம் எவ்வளோ இருக்குது எல்லாமே உங்களுக்கே தெரியும். மடின்னு பார்த்திங்கன்னா நல்ல ரெட்டை மடினா நல்ல ரெட்டை தட்டில் அப்படியே கருங்காம்பில் மடி, நல்ல ரெட்டை மடி. மாடுன்னு சுருக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு, பார்க்கறதுக்கே தெரியும். மடியெல்லாம் நிமிந்து வரையில் தலையீத்தில் ஒரு 20 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். மாடு நல்லா ஜெய்ஜாண்டிக்கான உயரம், நல்ல வெள்ளை கொம்பு, நல்ல அம்சமான லட்சணத்தில் இருக்குது. வெள்ளை கொம்பில் அவ்வளோ ஒரு அழகில் இருக்குது மாடு. ஒரு பண்ணையில் நின்னாலும் ஒரு 20 லிட்டர் பால் இந்த ஈத்தில் எதிர்பார்த்து. அடுத்த ஈத்து இதிலிருந்து மாடு கூடுதலாக ஒரு 2 லிட்டர் கறக்கும். நல்ல வெள்ளை கொம்பில் பார்க்கறதுக்கே ஒரு அம்சமாக உள்ள மாடு. பண்ணைக்காக இருந்தாலும் சரி, வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி, மாடு நல்லா அருமையாகவே இருக்கும். இந்த தலையீத்துலேயே ஷேராக ஒரு 20 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். நல்ல ரெட்டை மடியில் நல்ல நரம்போட்ட தலையீத்துலேயே நரம்பு வாராக ஓடுது. மாடு இன்னும் குட்டி போடுறதுக்கு கரெக்டாக 8 to 10 நாள் டேட் இருக்குது. நல்லா மடி எடுக்கும். மாடுகள் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக், நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் தாங்க இருக்குது. தென்காசி டிஸ்ட்ரிக் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட்டரில் தாங்க நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. மாட்டுகளோட டீட்டெயில் உங்களுக்கு இந்த வீடியோவில் பத்தலாட்டியும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிக்கலுங்க, இல்லை நார்மல் கால் பண்ணிக்கலுங்க, இல்லை நேர்லேயே நம்ம தென்காசியில் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட்டர் நம்ம ரெட்டகுளத்தில் இருக்குது. நேர்லேயே வந்து பாருங்கள். மாடுகள் உங்களுக்கு என்னென்ன தேவைக்கு, ஒரு ஃபார்முக்கு ஒரு 20-25 லிட்டர் கறக்க டைப்பில் உள்ள மாடுகள் வேணும், ஒரு வீட்டு தேவைக்கு வேணும். தலையீத்து கிடேரி 2வது. நம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே அதிகபட்சம் தலையீத்து 2வது ஈத்து. ஒரு பண்ணைக்கு ஒரு வீட்டுக்கு கறவைக்கு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்காண்டி மட்டும்தான் அந்த 3வது ஈத்து மாடுகள் வச்சுருப்போம். ஷேராகவே ஒரு 20 லிட்டரு 25 லிட்டர் கறக்க டைப்பில் உள்ள மாடுகள் நம்ம பண்ணைகளில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். மாடுகள் நமக்கு சரியான வீடியோக்கள் போட முடியலை, டைம்கள் கிடைக்கிறதில்ல. கிடைச்சதுன்னா நம்ம எல்லா பசுமே போட்டுடலாம். நம்மகிட்ட இருக்கிறதுல 35 பஸ்ஸில் ஒரு 20 பஸ்ஸும் நம்மளும் வீடியோ போட்டிருக்கோம். அதுபோகவே மாடுகள் நம்மக்கிட்ட எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி மீடியம் டைப்பில் ஒரு 5 10 லிட்டர் கறக்க டைப்பில் உள்ள பசுகளும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எந்த டைப்பில் உள்ள பசுகள்னாலும் எல்லா கிளைமேட்டுக்கும் ஏற்ற மாதிரி யார் இப்போ நீங்கள் உங்கள் கிளைமேட்டு உங்கள் சிச்சுவேஷனை சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற உள்ள பசுகள் நம்ம உங்களுக்கு கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். எல்லா மாடுமே ஒரு பண்ணைக்கு 20-25 லிட்டர் கறக்க டைப்பில் உள்ள மாடுகள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். வீட்டு தேவைக்கு உள்ள பசுகள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். டிஸ்பிளேயில் தருத நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நம்பர்னு பார்த்திங்கன்னா 7639911602. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கிடேரின்னு பார்த்திங்கன்னா தலையீத்தில் ஒரு டாப்பில் தலையீத்தில் ஒரு 20 லிட்டர் 22 லிட்டர் கறக்கூடிய கிடேரி எதிர்பார்க்கலாமுங்க. காலக்கண்ணு போட்டிருக்கு. இன்றைக்கி தான் கண்ணு போட்டிருக்கு. மாடுன்னு பார்த்திங்கன்னா பார்க்க ஒரு அம்சத்தில் இருக்குது. தலையீத்து கிடேரி 2 பல்லு தான். தலையீத்தில் ஒரு 20-22 லிட்டர் பால் எதிர்பார்க்கணும் கூடியவங்க கண்டிப்பாக இந்த கிடேரி எதிர்பார்க்கலாம். நல்ல உடம்பு வெயிட்டு. மடின்னு பார்த்திங்கன்னா பின்ன நல்லா செப்பு கணக்காக அடைச்சி வச்சுருக்கு. ரெட்டை மடியில் மாடு நல்லா அடைச்ச மடி. மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டை குறுக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி, ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம ஒரு ஆளை எதிர்பார்க்க வேண்டாம். 10 வருஷத்துக்கு ஒரு வீட்டையோ ஒரு பண்ணையை காப்பாற்றக்கூடிய பசு. இந்த தலையீத்தில் ஒரு 20-22 லிட்டர் பால் சாதாரணமாக கட்டும். அடுத்த ஈத்துலாம் மாடு ஒரு 25 லிட்டர் பால் 2வது ஈத்தில் கட்டும். மாடு இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட்டர் ரெட்டைக்குளத்தில் அமைஞ்சிருக்கு. நம்ம மாடுகள்னு பார்த்திங்கன்னா நாகர்கோவில், கன்னியாகுமரி, மார்த்தாண்டம், கேரளா. வாரத்தில் ஒரு நாள் விட்டு நாகர்கோவில், கன்னியாகுமரி, மார்த்தாண்டம், கேரளா, திருநெல்வேலி,
தென்காசி, கோயில்பட்டி, சிவகங்கை. நேற்று கூட நம்ம பஸ்ஸுகள் 2 பஸ்ஸு சிவகங்கை வந்திருக்கு. கோயம்புத்தூர் எல்லா லைனுமே நம்ம ஜாயின்லேயே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். நமக்கு இப்போ 1 மாடு பிடிச்சிருக்கு, 2 மாடு பிடிச்சிருக்கு, இப்போ 3 மாடு இருக்கவங்களுக்கு ஒரே வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். அதுவுமே வாடகை நம்ம ஒன் சைடு வாடகையிலே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம அதுக்காண்டி வாடகை நிறையா வரும்னு யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். ஒன் சைடு வாடகையிலே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். தலையத்து கிடேரியில் டாப்பாக ஒரு கிடேரி ஒரு 20 லிட்டர் கறக்க மாதிரி எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அந்த கிடேரியை தேர்ந்தெடுக்கலாம். நல்ல ப்ரீடில் உள்ள கிடேரி. தலையத்துலேயே ஒரு 20-22 லிட்டர் பால் சுயராக எதிர்பார்க்கலாம். நல்ல ரோஸ் காம்பு, 4 காம்புக்கு இடையில் நல்ல ஒரு காம்புக்கு இடையில் ஒரு அடி வெள்ளக்கடியில், நல்ல ரெட்டவரி மடியில், முக லட்சணம்னு பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளை கொம்பில் அப்படி செட்டு கணக்காக இருக்குது. 10 வருஷத்துக்கு நம்ம பண்ணையை காப்பாற்றக்கூடிய கிடையாது. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலும் டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் ஜாயிண்ட் வாடகையிலே டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ கோயம்புத்தூர், சென்னை, செங்கல்பட்டு எல்லா லைனுமே நம்ம மாடுகள் வந்திருக்கு. திருவண்ணாமலை அந்த லைன்லாம் வந்திருக்கு. ஒன் சைடு வாடகைகளே நம்ம வண்டிகள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ ஒரு பஸ்ஸு எடுத்திருக்காங்க கேரளாவுக்குலாம் நமக்கு வாரம் 4 லோடு 3 லோடு பஸ்ஸுகள் வந்துக்கிட்டே இருக்கும். கேரளாவில் எந்த ஏரியாவாக இருந்தாலுமே நம்ம ஜாயிண்டில் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாங்க.